இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த பூமியை நான் என் பொண்ணை தத்தெடுக்க போறேன். பெத்த பொண்ணியே தத்தெடுக்கிற கொடுமை நான் இந்த வீட்டுல தான் பாக்குறேன். கொடுமை. சொல்றா, நீ இப்ப சொல்றா, பூமி என் பொண்ணு இல்லன்னு இப்ப சொல்ல முடியுமா? உலகத்துல எங்கேயுமே நடக்காத விஷயம் எல்லாம் என் வீட்டுல நடந்துகிட்டு இருக்க. என் மாமாவுக்கு மூளை குழம்பிடுச்சு. எப்போ எது பண்ணணும் தெரியாம பண்ணிக்கிட்டு இருக்காரு. நான் போடுற எந்த ஒரு பிளானையும் சக்சஸ் ஆக விடாம பண்றாரு. சொல்ல முடியும். உங்க வாயில இருந்து வந்த வார்த்தை ஒன்றும் வேதம் கிடையாது. நீங்க தத்தெடுத்துட்டீங்கன்னு வாயால சொன்னதுனால பூமி உங்களுடைய பொண்ணாயிட மாட்டாங்க. அது சரி, நீங்க தத்தெடுக்கிறீங்கன்னு சொன்னா கல்யாணம் பண்ணிக்க போற நான் எப்படி சும்மா விடுவேன்? பூமி, உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? நீ என்ன லவ் பண்ணலையா? நான் உங்ககிட்ட அப்படி சொன்னேனா? அப்படின்னா அன்னைக்கு பர்த்டே பார்ட்டில நீ என்ன பர்த்டே பார்ட்டில நான் உங்களை லவ் பண்றேன்னு என் வாயால சொன்னேனா? சரி, அப்போ வன விருந்தன்னைக்கு நீ என்ன வன விருந்தன்னைக்கு? நான் அங்கேயும் என் வாயால உங்களை லவ் பண்றேன்னு சொன்னேனா? உங்க மருமகளை ஆக்கிக்கணும்னு என்ன போன்ல நீங்க கேட்டீங்க. நான் அதுக்கு சரின்னு சொன்னேனா? என்ன பூர்ணி, எல்லாரையும் விட உன்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி நான் உரிமையா பழகி இருக்கேன். அந்த சமயத்துல உன்கிட்ட எப்பயாவது நான் உன்னுடைய அண்ணனை லவ் பண்றேன்னு உன்கிட்ட சொன்னேனா?
தான் என்ன பாத்துக்கிட்டீங்கங்கிற நன்றி விசுவாசம் எனக்கு இருக்கு. உங்க வீட்ல சாப்பிட்டதுக்காக அதிகாரத்தோட என்ன வான்னு சொன்னா தலைய குனிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு மனைவியாவும் உங்க அம்மாவுக்கு மருமகளாவும் உங்க தங்கச்சிக்கு அண்ணியாவும் வர முடியாது. சாரி சாரி பூமி. உன்கிட்ட எல்லையை மீறி பழகினது என்னுடைய தப்பு தான் பூமி. சின்ன வயசுல அம்மா தங்கச்சியை தவிர எந்த ஒரு பொண்ணுகிட்டயுமே இது வரைக்கும் நான் பழகினதே இல்லை. அதனாலதான் பரிதாபத்துக்கும் காதலுக்கும் நடுவுல இருக்க வித்தியாசம் தெரியாம போயிடுச்சு. பட் ஒண்ணு மட்டும் உண்மை, நீ எங்க வீட்டுல தங்கினன்றதுக்காகவோ இல்லைன்னா சாப்பிட்டன்றதுக்காகவோ நான் உங்ககிட்ட உரிமை எடுத்துக்கல. நீ நான் மன்னிச்சிரு பூமி.